கடவுளின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு இருக்கிறதா? அப்படின்னா நான் சொல்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஏன் அப்படி இந்த புத்தகத்தில் என்னதான் இருக்குது, எதுக்காக இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் மெடிடேஷன் புத்தகம் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அது எதனால் வருகிறது, அதை எப்படி மேற்கொள்வது போன்ற பல தகவல்களை இந்த புத்தகத்தில் வந்து கூறியிருக்கிறாங்க. ஒரு தனி மனித கையேடு அப்படின்னு இந்த புத்தகத்தை நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக எளிதாக எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு இந்த புத்தகம் நமக்கு பயனளிக்கிறது. இதுவரை தோல்வியில் வாழ்ந்தவங்க இனி தோல்வியில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பலன்களை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து சொல்லுது. மட்டுமல்ல, கடவுளுடைய இருத்தல், கடவுளுடைய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம உடலில் இருக்கிற நோய்களை எப்படி குணப்படுத்தி ஆரோக்கியம் அடைவது, இப்படி பல தகவல்கள் நிரம்பிய புத்தகம் தான் இது. இன்னைக்கு நம்ம இந்த புக் சைஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற புத்தகம் நார்மல் வில்சன் பேலே எழுதிய நேர்மறை சிந்தனை வியத்தகு சக்தி, த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகம். ஆக்சுவலாக நார்மல் வில்சன் பேலே இருக்காங்கல்ல, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அதிகமாக தாழ்வு மனப்பான்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தாழ்வு மனப்பான்மை அவருக்கு பல விதமான மனப்பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணியிருக்கு. ஸோ அதில் இருந்து வெளியே வர முடியாமல் பல போராட்டங்களை அவர் சந்திச்சிருக்காரு. ஸோ அதில் இருந்து எப்படி அவர் வெளியே வந்தார், என்னென்ன விஷயங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டதன் மூலமாக அந்த தாழ்வு மனப்பான்மை, அது மட்டும் இல்லாமல் அதனோட சார்ந்திருந்த மனப்பிரச்சனைகள், இதில் இருந்தெல்லாம் எப்படி வெளியே வந்தார் அப்படிங்கிற வழிகளையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக நம்முடைய மனப்பிரச்சனைகளை எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறார். தாழ்வு மனப்பான்மையின் அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையாக அது பெரிய விஷயம் தாங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை சிறு வயதிலிருந்தே நமக்குள்ளே இருக்கும்போது அது நம்ம வளர வளர நம்முடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை தடை பண்ணுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை சாதிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஆழ்ந்து சிந்தித்தோம்னா அதுக்கு பின்னாடி தாழ்வு மனப்பான்மை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நார்மல் வில்சன் பேலே வந்து சொல்கிறாரு. ஒரு கம்பெனியில் ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆள், அருமையாக ஒர்க் பண்ணுவார், நிறைய அந்த கம்பெனிக்கு லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்தால் அவருக்கு உயர் பதவி கொடுக்கறதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன அப்படிப்பட்ட சிக்கல் அப்படின்னா, இந்த ஆள் நல்ல வேலை செய்கிற ஆள் தான், ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆள் தான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இவர் அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாராம். ஸோ அதனால் பெரிய பதவிகளை கொடுக்கறதுல அந்த கம்பெனிக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. அதிகமாக பேசுகிறதுனால என்னங்க பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருத்தங்க அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த ரகசியமுமே பாதுகாக்கப்படாது. எளிதாக எல்லா ரகசியங்களையும் அவர்கள் பிறரிடத்துல சொல்லி விடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நார்மல் வில்சன் பேலே வந்து சொல்கிறாரு. ஸோ தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க அதிகமாக பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதிகமாக பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நபர் இருக்கார்ல, இவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வளர்ந்து வந்தவர். ஆனால் இவர் பணி செய்கிற இடம் இருக்குல்ல, அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நல்ல எஜுகேட்டட், அது மட்டும் இல்லாமல் அதிக பணம் இருக்கிறவங்க. ஸோ அந்த கும்பலில் இவர் இருக்கும்போது இவர் தன்னுடைய ஏழ்மை நிலையை மறைப்பதற்காக சில விஷயங்களை வந்து அதிகமாக வந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களாம். இவருக்கு சப்போஸ் அந்த விஷயத்தை பற்றி பெரிய நாலேஜ் இல்லாமல் இருந்தாலும் இவர் அந்த விஷயத்தை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கவங்க தன்னை உயர்வாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேச ஆரம்பிக்கிறார். இதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு தாழ்வு மனப்பான்மையினுடைய பாதிப்பு அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நார்மல் வில்சன் பேலே வந்து சொல்கிறாரு. ஒரு இடத்துல ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் தெரில, ஆனால் தெரிஞ்ச மாதிரி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னாலே அவங்க தங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை மறைக்கிறதற்கு தான் அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நார்மல் வில்சன் பேலே தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவதற்கு பல விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல. கடைசியாக அவருக்கு கை கொடுத்த விஷயம்தான் இந்த நேர்மறை சிந்தனை. நேர்மறை சிந்தனை அவர் பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர்றாரு, அதிகமான சிந்தனைகள் அவர்களுக்குள்ள வருது, மன ரீதியான பிரச்சனைகள் அவருக்கு நீங்குது. ஸோ பல வெற்றிகள் அவர் வாழ்க்கையில் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நேர்மறை சிந்தனை நமக்குள்ள செலுத்தும் போது அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தில் நெடுகவே அவர் கூறியிருக்கிறார். இன்னொரு விஷயத்தை இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லணும், என்ன தெரியுமா? மொழிபெயர்ப்பு. நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தமிழ் ஆசிரியர்கள் எழுதின புத்தகம் மாதிரியே இருக்கும். அவ்வளோ எளிதாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு இந்த புத்தகம் வந்து இருக்குங்க. நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை இந்த புத்தகம் நிச்சயமாக உண்டு பண்ணும். ஏன் நான் அப்படி தொடர்ந்து இந்த புத்தகத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் இருப்பாங்கல்ல, கடவுள் எப்படி செயல்படுவார், நம்ம எப்படி பிரார்த்திக்கணும், எப்படி பிரார்த்தனை செய்தால் கடவுள் நமக்கு உதவி செய்வார், இப்படி பல விஷயங்கள் தெரியாது. மத ரீதியான சில விஷயங்கள்ல வந்து சிக்கி பிரார்த்தனை என்பது என்ன, கடவுள் என்பது யார், கடவுள் எப்படி நம்மளோடு இழந்து செயல்படுவார் அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு தெளிவு வரும். அதிகமான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம்ல, சிலவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீராதுங்க, இது லைஃப் லாங் இப்படியே தான் இருக்கும்,
அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகளை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய விதி, என் தலையெழுத்து, நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிடுறாங்க. ஆனால் நார்மல் வில்சன் பேலே என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட மைண்ட் செட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உதறி தள்ளிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் இருக்காதுங்க. எல்லா பிரச்சனைகளுமான ஒரு தீர்வு நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் கொஞ்சம் அதிகரிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலுமே, எவ்வளோ டவுனாக இருந்தாலுமே உங்களால் வந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கு சொன்னாலுமே புரியாது. இன்னொருத்தங்க இதே மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிக்கிறேன்னு சொல்லி நம்மளை நாமளே காயப்படுத்திப்போம். இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை இந்த புத்தகத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். சாதாரண ஒரு மனப்போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்வதன் மூலமாக பல வெற்றிகளை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு வந்து நார்மல் வில்சன் பேலே சொல்கிறாரு. ஃபினான்ஷியல் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ, இந்த மாதிரி எந்த மன பிரச்சனைகள், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே இந்த புத்தகம் கை கொடுக்குங்க நிச்சயமாக. உடல் ரீதியான பிரச்சனைகள், மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கவலையினால் வருகிற பிரச்சனை, பயத்தினால் வருகிற பிரச்சனை, இப்படி மன அழுத்தத்தினால் வருகிற பிரச்சனை, இவை எல்லாமே உடல் வழியாக தான் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளுது. உங்களுடைய கவலைகள், உங்களுடைய மன பிரச்சனைகள், பயங்கள், இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற நோய்கள் எப்படியெல்லாம் மறையும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் சூப்பராக இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கிறார். நார்மல் வில்சன் பேலே இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பாதிரியார். ஸோ பைபிளின் அடிப்படையில் மன அமைதியை பெறுவது எப்படி, பைபிள் என்னென்ன விஷயங்கள்ல வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுது, எப்படி அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் பைபிளின் அடிப்படையில் தான் சொல்லியிருப்பார். இந்த புத்தகத்தில் பிடித்த ஒரு பகுதி என்ன தெரியுமா, மன அமைதியை பற்றி அவர் சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 15 நிமிடம் மன அமைதிக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. மேபி நீங்கள் தனியாக போய் உட்கார்ந்துருந்தாலும் சரி, இல்லை படுத்திருந்தாலும் சரி, அந்த 15 நிமிடங்களில் சும்மா இருக்க சொல்கிறாரு. நீங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, வெறுமனே சும்மா இருங்க. உங்கள் நினைவுகளை கூட, உங்களுக்கு வருகிற சிந்தனைகள் இருக்குல்ல, அதை கூட அதிகமாக சிந்திக்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நகரும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. மிக பிரபல எழுத்தாளர் ஸ்டார் டெய்சி இருக்காங்க இல்லை, அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஒருத்தங்க இந்த மௌனத்தை தொடர்ந்து கடைபிடிச்சா அவங்க மிகவும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, மௌனத்தை சரியாக கடைபிடிக்கிறவங்களுக்கு நோய் வந்து நான் பார்த்ததில்லை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஏன்னா மௌனம் அவ்வளோ பெரிய ஒரு குணமாக்கும் மருந்து அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகத்தில் பல இடங்களில் சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்தினுடைய பல பகுதிகளை கடந்த 2-3 காணொலிகளில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் தான் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா இந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியது. இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மனதை பற்றின புரிதல், கடவுளை பற்றின புரிதல், வாழ்க்கையை பற்றின புரிதல் இன்னும் அதிகமாக மேம்பட்டிருக்கு அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். கடவுள் எப்போதுமே நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி அந்த கடவுளுடைய உதவியை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த புத்தகத்தில் வந்து நார்மல் வில்சன் பேலே வந்து சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற பெரும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பதே அவனுடைய எண்ணங்கள் தான். தன்னுடைய சுய எண்ணங்களால் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து மிகவும் பிரச்சனைக்குள்ளாக கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து பல பிரச்சனைகளை சிக்கிட்டே இருக்கிறீங்க, மன அமைதி இல்லை அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் நிச்சயமாக படிங்க. உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மன அமைதியும் ஒரு உற்சாகமும் நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க. ஸோ நார்மல் வில்சன் பேலே எழுதின இந்த நேர்மறை சிந்தனை வியத்தகு சக்தி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் நிச்சயமாக படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.